ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெருஞ்சிலம்பு அந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் காய்ஸ். என்னென்னா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும் போச்சில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் அழகாக இருந்தது காய்ஸ். என்னடா இது நம்ம ஊரில் இப்படி ஒரு இடமா அப்படின்ட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்புனோம் காய்ஸ். எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சிலம்பு. இந்த இடம் வந்து புதுசாக கேள்விப்பட்ட மாதிரி தான் இருந்து, ஆனால் என்னென்னா பார்க்கும்போது செமையாக இருந்தது காய்ஸ். சரின்ட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். சரி வந்துட்டோம் அந்த அருவியை பார்த்துட்டு போயிடலான்ட்டு நானும் எங்கள் தம்பியும் உள்ளே போனோம் காய்ஸ். என்னென்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடாக இருந்துச்சு. எங்கே போகணுன்னு கரெக்டாக தெரில. பார்த்தீங்கன்னா தாத்தா ஒருத்தர் அதில் துணி துவைச்சிட்டு இருந்தார். அவர்கிட்ட தான் நாங்கள் என்னென்னா வழி கேட்டோம். சரி தாத்தா வந்து சரி போங்க, அந்த சைடு போனால் தான் வழி இருக்குன்னாரு. நாங்களும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் மரமாக தான் இருந்தது காய்ஸ். பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே தான் ஏறி போகணுன்னு நினச்சிட்டு நாங்கள் அப்படி மேலே ஏறணும். அப்படி போனீங்கன்னா உள்ள வழி இருக்கும் அப்படின்னாரு. சரின்னு அப்படி உள்ள பொறுமையாக ஏறணும் காய்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு கேட்டீங்கன்னா பெருஞ்சிலம்பு அப்படிங்கிற ஊருக்குள்ள ஒரு காட்டுல ஒரு அழகான ஒரு நீரூற்று இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த டைம் சரியில்லை, நீரூற்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏன்னா சம்மர் டைம், ஸோ தண்ணி எதுவுமே கிடையாதான். மழை டைம் மட்டும்தான் இங்கே ஆக்சுவலாக இந்த ஆறுலையும் சரி வாட்டர் ஃபாலும் சரி தண்ணி வரும் அப்படின்னாங்க. சரியா சார் அந்த இருக்குது ஒரு பாலம் மாதிரி தாத்தா சொன்னார்ல. ஆமாம் அது பாலம் தானே, மரமா? மரத்தை வச்சு அடைச்சது. ஆமாம் இதான் ஒரே வழி. போ நட கைஸ். வர பாதையிலும் ஒரே அடைப்பு. தாத்தா சொன்ன அப்படி பார்த்தீங்கன்னா அந்த வழி அடைச்சி தான் இருக்குது. நாங்கள் வேறு வழியாக காட்டு வழியாக பார்ப்போம் கைஸ். ஆனால் ஆக்சுவலாக இங்கே மேக்ஸிமம் ஃபுல்லாகவே ரப்பர் மரம் தான் வச்சுருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிரட்டை வைக்கல, பட் அந்த கம்பி இருக்குது, எடுத்துகிட்டு போயிட்டாங்க நினைக்கிறேன். தேன் பெட்டிகள் வச்சுருக்காங்க, எல்லாம் மலை தேன். ஆப்சல்யூட்லி ப்ரோ, இது ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆக்சுவலாக. இங்கே வர ட்ரை பண்ணாதுங்க. சேஞ்சஸ் நாட் அலவுட். We are TN74. That's why we coming here. ஆக்சுவலாக ஆமாம் அது உண்மை தான். ஏன்னா இது வந்துட்டு இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்க்கு உள்ள அளவு கிடையாது. ஆக்சுவலாக இது ஒரு இல்லீகல் தான். போலீஸ் யாரும் இல்லை. கண்டிப்பாக போலீஸ் இருந்தாங்கன்னா உங்களை திருப்பி அனுப்பிச்சி விட்ருவாங்க. இன்னும் முசராக இருக்குல்ல, மேலே விழுந்துட்டே இருக்கு. அவ்வளோ மேலே ஃபுல்லாக ஊருக்கு. ப்ரோ இதான் அந்த பிளேஸா? பகம் மாதிரி கிட்டி அங்கே வரைக்கும் போகுது தண்ணி. அப்படியே யார் ஒருத்தர் லேக் போட்டுருந்தாரு. சர்ஜினா இல்லை ப்ரோ, அவர் வேற எவனோ, சர்ஜின் கிடையாது. அது நல்லா இருக்கு ப்ரோ, செமையாக இருக்கு. இப்படி ஸ்டேட்டாக போவோம், அங்கே தான் இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ பார்த்து நம்ம வந்தோம்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த வீடியோ தான் கைஸ். இங்கே தான் வந்து பார்த்து வந்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாட்டம் தான் கிடையாதுங்க. இல்லை இப்போ வந்து தேங்கி எடுக்குது வச்சுட்டு வந்து இப்போ இங்கே யாரும் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யாரும் ஆல்ரெடி சமைச்சு நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த இடம் தானே பார்த்தியா? அதே தான் ப்ரோ. இது ப்ரோ தனியாக ஒரு ரீல் எடுக்கணும் கேட்டியா கைஸ். இதான் நம்ம இன்ஸ்டாவில் பார்த்த இடம். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் பார்த்தா ப்ளூ கலரில் இருக்கும் தண்ணி, ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ப்ரௌன் கலராக சாக்கடை மாதிரி கிடக்கும். அதுக்குன்னு சாக்கடைன்னு சொல்லிட முடியாது, கிளியராக இருக்குது. ப்ரோ கீழே விழுந்துடாதீங்க ப்ரோ. ப்ரோ ஏகப்பட்ட மீன் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. தண்ணியில் போட்டு எடுத்துருமா? நான் உள்ளே குளிக்கட்டுமா? பசங்க கீழே ஆமால மறந்தே போயிட்டேன் ப்ரோ. சரி ப்ரோ குளிக்கலாமா எப்படி? நல்லா இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துருவோமா? நல்லா இருக்கு உனக்கு அந்த பிளேஸ். நீ அதில் ஒரு ஹாய் காய்ஸ். இங்கே என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்தோம் காய்ஸ். ஆனால் என்னென்னா பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லை, ப்ளூ கலர்லலாம் இருக்குன்னு சொன்னாவ. பார்த்தீங்கன்னா தண்ணியை பார்த்தாலே தெரியும் உங்கள் கலரு எப்படி கருன்னு இருக்குதுன்ட்டு. பார்த்தீங்கன்னா நானும் லாஸ்ட்டு டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம் காய்ஸ். அப்புறம் என்ன பண்ண காய்ஸ், கிளம்ப வேண்டியதான். பார்த்தோம் இன்னொரு நாள் நம்ம சம்மர் டைமாக வராமல் கொஞ்சம் மழை பெய்கிற டைமாக வரலாம் காய்ஸ்.
அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்லலாம் தண்ணி இருக்கும்னு நம்ம ரீல்ஸில் பார்த்து தான் மெயினாக வந்தது கைஸ். ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்த டைம் சரியில்லை, ரொம்ப ஏப்ரல் லாஸ்ட்டில் வந்திருக்கோம். அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணியும் ஃபுல்லாக கருகருன்னு தான் இருந்துச்சு. சரி என்ன பண்ண கிளம்பலான்ட்டு நானும் அப்புறம் என் தம்பியும் பைக் எடுத்துகிட்டு கிளம்புனோம் கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம வந்ததுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என் கூட படித்த ஒரு பொண்ணு கல்யாணம். சரி அதான் ஊர் பக்கம் வந்தோம். ஊரில் சரி நம்ம ஊரில் கொஞ்சம் பக்கத்துலேயே ஒரு நல்ல இடமும் பார்க்கலான்னு பார்த்தா அது அப்புறம் தான் இந்த இடத்த நாங்கள் டிசைட் பண்ணோம். சரி கண்டிப்பாக ஒரு நாள் வந்து விசிட் பண்ணணுங்கிற ஒரு பிளானோடு தான் இருந்தோம். சரி அப்படி என்ன தான் இருக்குதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடலான்ட்டு அப்படிங்க வந்தோம் கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சர்ச்சு கைஸ், மலைக்கு மேலே இருந்துச்சு. சரி அந்த மலைக்கு மேலே ஏறி பார்த்துட்டு அப்படி மலைக்கு மேலே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு சும்மா மேலே ஏறணும் கைஸ் மலைக்கு மேலே. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வியூவை பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, வேறு லெவலில் இருந்தது. பெருஞ்சிலம்பு அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லைனா இது ஆக்சுவலாக கன்னியாகுமரியில் ஒரு சின்ன கிராமம் தான். அந்த கிராமத்தில் ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குதுன்னு பார்க்க வந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டைம் இல்லை, ஏன்னா இது சம்மர் டைம். ஸோ தண்ணி எதுவுமே வரல. அதனால் பக்கத்தில் ஒரு தூரத்தில் மலைக்கு மேலே ஒரு சர்ச் இருக்கிறத பார்த்துட்டு இங்கே வரணும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வந்து பார்த்தோன்னா ஆரம்பிட்டோங்க கைஸ். ஏன்னா அந்தளவுக்கு செம அழகான ஒரு வியூ. ஏன்னா ஆக்சுவலாக இந்த சர்ச் எங்கே இருக்குன்னா ஒரு மலைக்கு மேலே இருக்குது டாப்பில். ஸோ அதனால் அது சுற்றி இருக்க வியூஸும் அந்தளவு பயங்கரமாக இருக்குது, செம அழகாக இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக இதான் சர்ச்சுக்கு என்ட்ரு ஆகிறோம். உள்ள என்ட்ரு ஆகணுன்னே சைடில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நல்லா செடியெலாம் வச்சு நீட்டாக அலங்கரிச்சிருக்காங்க சர்ச்சு. இதுதான் மெயின் பண்ணி ஒரு பால்கனி மாதிரி இருந்து ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட். நீங்கள் நேரில் வந்தால் தான் ஆக்சுவலாக அதை மீன் என்ன வீடியோவில் பார்க்குற மாதிரி இல்லை. வீடியோ பார்க்குறதோட நேரில் வந்தால் அவ்வளோ அழகாக இருக்குது, செம அழகாக இருக்குது. பார்த்தா இந்த இடத்த விட்டு மூவ் பண்ணுறதுக்கு என்னால் மனசே இல்லை, இங்கே இருக்கணும் போல் இருக்குது. சும்மா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து பார்க்குறதுக்கே வியூ அப்படி இருக்குதுன்ட்டு சரி ட்ரோன் எடுத்து மேலே பறக்க விட்டு பின்னாடி எப்படி இருக்குன்னு இங்கே பேக்ரவுண்ட் பார்க்கலான்னு சும்மா பறக்க விட்டோம் கைஸ். பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு அப்படி இருக்குது கைஸ். உண்மையில பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது கைஸ். பேக்ரவுண்டு அழகாக மலைக்கு மேலே ஜம்முன்னு வச்சுருக்கானுங்க கைஸ். என்னென்னா நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க கைஸ், என்னென்னா ஹிந்து கோயில் அதுதான் பெரிய பெரிய மலைக்கு மேலே காடுக்குள்ளெல்லாம் வச்சுருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்ஐ கோயிலே பயங்கரமாக, கிறிஸ்டின் கோயில் பயங்கரமாக மலைக்கு மேலே வெறித்தனமாக கட்டி வச்சுருக்கானுங்க கைஸ். பின்னாடி உங்களுக்கு பேக்ரவுண்டை பார்த்தாலே தெரியும். என்னடா ட்ரோன் ஓட்டு பார்க்கும்போது தான் தெரியுது எங்களுக்கு வியூ. பின்னாடி வேறு லெவலில் இருந்தது கைஸ் உண்மையில். அப்படி பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து இறங்கிட்டு என்னென்னா என் கூட படித்த பசங்க எல்லோரும் சேர்ந்து வந்திருந்தானுங்க. சரி எல்லாம் பேட்ச்மேட்டோட கல்யாணம், எல்லோரும் சேர்ந்து பார்க்கலான்ட்டு. கன்னியாகுமரியில் தான் கல்யாணம். சரி என்னோடய பேட்ச்மேட்லாம் நம்ம தான் கூட்டு காட்டணுன்ட்டு நாங்கள் என்னென்னா மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து திருப்பரப்பு அருவிக்கு எல்லோரும் சேர்ந்து குளிக்க போனோங்க. இந்த மலைக்கு போயிட்டு நம்ம ஏறி போகிறதுக்குள்ளே நம்ம காய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்துட்டானுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸு அப்போது சீனியர் அந்த மாதிரி எல்லோரும் கூடயும் குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கல்யாணத்துக்கு கிளம்புனோம் கைஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 7 மணி போல் பொறுமையாக எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் கைஸ்.